ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ பிரியாணி. வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்சி பூ, பிரிஞ்சு இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சு இலை எல்லாம் நல்லா வதங்கினதும் 4 புதினா இலை போட்டு அதையும் ஒன்றா வதக்கிடணும். அதை வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகா, புதினா விழுது சேர்க்க போகிறோம். இந்த விழுது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஜாரில் 10 புதினா இலை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி அந்த விழுதை தான் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வாழைப்பூ சேர்க்க போகிறோம். வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் முழுசாக வாழைப்பூ போட்டிருக்கேன். இல்லை முழுசாக வாழைப்பூ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி கழுவி அதை எடுத்து போட்டுக்கலாம். வாழைப்பூவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பச்சை முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணியும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சாம்பார் மசாலா இல்லை ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டான்னா பிரியாணி பவுடரோடையே விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1:2 ரேஷியோவில் தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்து 2 கப்பாக நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பாலும் தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு தட்டை போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இப்போது தேங்காய் பாலும் தண்ணியும் ஒரு கொதி வரும்போது கழுவி வச்சிருக்க அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், ஜீரக சம்பாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரையும் அரோமாவையும் இது கொடுக்கும். கடைசியாக நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடினா அதில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அரிசி கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. அந்த மாதிரி பண்ணும் போது அரிசி ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு ஒட்டாது, குழஞ்சி போகாது. இறங்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் பிரியாணியை கிளறி விடுங்க நல்லா. வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஆனியன் ராய்த்தா இல்லைனா முள்ளங்கி ராய்த்தாவோட வச்சு பரிமாறலாம். ஹெல்த்தியான வாழைப்பூ பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.